ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சீமான் அவர்கள் ரஜினி சந்திச்சது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பொலிட்டிக்கல் டிஸ்கஷனாக மாறிச்சுங்கிறத கவனித்தோம். பட் அது குறித்து சீமான் அவர்கள் என்ன கருத்து சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து திரையுலக சூப்பர் ஸ்டார், நான் அரசியல் சூப்பர் ஸ்டார், ரெண்டு பேரும் வந்து ரெண்டு சூப்பர் ஸ்டார் சந்திச்சுக்கிறதுங்கிறது அது வேறு விதமான, அது இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் அதை பற்றிலாம் எதுக்கு கருத்து சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. இப்போ என்னென்னா, அவர் அங்கே என்ன பேசுகிறாங்கிறது செகண்டரி. அரசியலில் இவர் சூப்பர் ஸ்டாரா, சினிமாவில் அவர் சூப்பர் ஸ்டாருங்கிறது நாடறிஞ்ச விஷயம். அரசியல் ஒரு சூப்பர் ஸ்டாரா அப்படின்ற அளவில் ஒரு கோவம் வந்து பாஜகலேருந்து எந்திரிக்கிறது கவனிக்கிறோம். உண்மையிலே நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க சார் அந்த கருத்து? இல்லை, அவர் வந்து எந்த பாஜகவோட கூட்டணி அமைச்சு அவர் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு வதந்தி பரவிட்டுருக்கோ, அந்த பாஜகலேருந்தே கேள்வி கேட்குறாங்க, நீ ஒரு சூப்பர் ஸ்டார் எப்படி நீங்களே சொல்லிக்கலான்ட்டு. ரஜினியை போய் சந்தித்த உடனே கிளம்பின வதந்தி என்னென்னா, சீமான் காவி கட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி தான் கிளம்பிச்சு ஆக்சுவலாக. பட் அவங்க அந்த மாதிரிலாம் அரசியல்லாம் பேசியிருக்கலாம். பட்டு சீமான் உண்மையிலேயே பாஜகவோட கூட்டணியை வச்சு அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக பாஜக ப்ரொஜெக்ட் பண்ணுவானா, அது வந்து இப்போது அதுக்கான சாத்தியங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு என்பது என்னுடைய கருத்து. நிறைய பிரிண்ட் மேகசின்ல கூட அதை பற்றி செய்திகள் வந்து, நிறைய பத்திரிகைகள்லாம் கூட அது மாதிரி வந்திருக்கு, நான் இல்லைன்னு மறுக்கல. பட் ஆனால் அவர் அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்ற கேள்வி நீங்கள் கேட்டிங்கல்ல, அது அரசியல் சூப்பர் ஸ்டார்னா அது அரசியல் சூப்பர் ஸ்டார் கிடையாது ஆக்சுவலாக வந்து. ஆனால் அரசியலில் தனித்திறமை மிக்க ஒரு தலைவர்னா உண்மையிலேயே தனித்திறமை மிக்க ஒரு தலைவர். இன்னும் சூப்பர் ஸ்டார்னால் வந்து செல்வாக்கு மிக்க ஒரு நபராக இருக்கணும், செல்வாக்கு மிக்க ஒரு தலைவராக இருக்கணும், தமிழ்நாட்டில் வந்து ஒரு 33% வாங்கி முதல்வராக வந்திருக்கணும், இல்லை தமிழ்நாட்டு மக்கள் வந்து போற்றுகிற ஒரு பெரிய தலைவராக இருக்கணும். அதுதான் சூப்பர் ஸ்டாருக்கு அடையாளம். இப்போ சினிமாவில் சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னா ரஜினி செல்வாக்கு மிக்க ஒரு தலைவர், அதனால் அவர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. செல்வாக்கு மிக்க ஒரு நடிகர், அதனால் அவர் சூப்பர் ஸ்டார் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு தனித்தன்மை கொண்ட ஒரு அரசியல் தலைவர், ஆனால் நீங்கள் சூப்பர் ஸ்டார் கிடையாது ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஒரு 1%லேருந்து 1.5%லேருந்து நான் யார் கூடயும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதிமுக ரெண்டுத்தோடையும் கூட்டணி வைக்காமல் நீங்கள் ஒரு தனித்தன்மையோடு வந்துட்டுருக்கீங்க. அதே மாதிரி மற்ற கட்சிகள் திராவிட ஐடியாலஜி பேசுகிற ஒரு இடத்துல ஒரு தமிழ் ஐடியாலஜி, தமிழ் தேசியம் பேசி உங்கள் கட்சியை நீங்கள் வளர்த்தெடுக்கிறீங்க. வளர்த்தெடுக்கும் போது நீங்கள் ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு தலைவராக உருவாகிட்டு இருக்கீங்களே தவிர நீங்கள் அரசியல் சூப்பர் ஸ்டார் கிடையாது. அரசியல் சூப்பர் ஸ்டார்னால் இன்னும் நீங்கள் வளர வேண்டிய காலம் நிறையா இருக்குது. இதே மாதிரியான ஒரு கொள்கையோடு நீங்கள் அடித்தளத்தோடு நீங்கள் வளர்ந்து ஒரு 33% வாங்கி ஒரு முதல்வராக வந்துட்டீங்கன்னா அப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டார். நீங்கள் இப்போ அந்த பாதையில் இப்போ தான் ஒரு கால்வாசி தூரம் பயணம் பண்ணியிருக்கீங்க. அதனால் இப்போ நீங்கள் உங்களை பற்றியே நீங்கள் சொல்லின்றது ஒருவேளை நீங்கள் சீரியஸாக சொன்னீங்களா இல்லை ஒரு ஜோக்காக சொன்னீங்களா தெரியாது. அது நீங்கள் சொன்னதில் ஒரு பாதி உண்மை. ரஜினி சூப்பர் ஸ்டார் என்பது உண்மை. நீங்கள் சூப்பர் ஸ்டார் அல்ல, ஒரு தனித்தன்மை மிக்க ஒரு தலைவராக இருக்கீங்க என்பது மட்டும் அதுதான் உண்மையை தவிர நீங்களே உங்களை சூப்பர் ஸ்டார் என்று சொல்லிக்கொள்வது அது சரியான ஒரு பார்வையாக இருக்காது. ஏன்னா வந்து மற்றவங்க தான் உங்களை சொல்லணுமே தவிர நீங்களே உங்களை சொல்லிக்கூடாது. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒருவேளை வேறு ஐடியாவில் கூட சொல்லியிருக்கலாம். விஜய்க்கும் ரஜினிக்கும் சூப்பர் ஸ்டார் விஷயத்தில் ஒரு போட்டி போச்சு. ஆமாம், ஒரு போட்டி. அதான் காக்கா கழுக்கத்தினா நம்ம பார்த்தோம்ல, அந்த போட்டி இருக்குது. அதனால் இப்போது உங்களுக்கு விஜயோட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால, கோவம் அவரோட நீங்கள் ஒரு சண்டை போடுற மூடில் இருக்கிறதுனால, ஒரு ரஜினி நீங்கள் சூப்பர் ஸ்டார்னு கிளப்பி விடுறது மூலம் விஜயை வந்து கடுப்பேற்றுறீங்களோ நீங்கள் அப்படின்ற எண்ணம் நமக்கு வருது இல்லை. ஸோ அந்த பார்வையில் நீங்கள் அதை சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அவரை சூப்பர் ஸ்டார், ரஜினி சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு காரணம் விஜயை கடுப்பேற்றத்துக்காக சொல்லியிருக்கலாம். உங்களை சூப்பர் ஸ்டார் சொன்னதுக்கு காரணம் கொஞ்சம் அதிகபட்சமான மதிப்பீடோடு உங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. நீங்கள் அந்தளவுக்கு வரலன்றதான் உண்மை ஆக்சுவலாக. ரஜினி அவர் சந்தித்த விஷயத்தை பற்றி லாஸ்ட் டைம் அவங்க கூட பேசியிருந்தோம், என்ன விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ ரீசெண்டாக வந்து என்ன விஷயங்கள் வந்து வருது அப்படின்னா, அதாவது விஜயுடைய அரசியல் வருகையினால தன்னுடைய கட்சி கரையை ஆரம்பிக்குது அப்படிங்கிறத அவர் அந்த இதை உணர்ந்துட்டார். இப்போ இனிமேல் வந்து தனியாக பயணப்படுறதுங்கிறது நிச்சயமாக வந்து அவருக்கு ஒரு பெரிய சவால். இது வரைக்கும் பயணப்பட்டார், பட் இனிமேல் பயணிக்கிறதுங்கிறது அவருக்கு ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கிற அந்த ரியாலிட்டி அவர் உணர்ந்திருக்கார். அப்படின்னு காரணமாக ஒரு கூட்டணியோடு பயணிக்கலாம்ன்ற இடத்துக்கு அவர் நகர்ந்தார். அந்த கூட்டணி சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து உள்ள ரஜினிகிட்ட டிஸ்கஸ் பண்ணார் அப்படிங்கிற விஷயம். அவருக்கும் சில அரசியல் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து முயற்சியை மேற்கொண்டார். இன்னும் வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்ததாகவும், அதுக்கு வந்து யார் சிஎம் வேட்பாளர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு டிஸ்கஷன் நடந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல வந்து சீமானோட அரசியல் தத்துவம் இருக்குல்ல, தமிழ் தேசியம், அதுக்கு எந்த விதத்துலையும் ரஜினி வந்து ஆதரவு தெரிவிக்கவே மாட்டார் என்பது என்னுடைய கருத்து. அவர் வந்து ஒரு வலதுசாரி, ஒரு பாஜக ஆதரவாளர். அவர் வந்து இங்கே இருக்கிற திமுகவையோட க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார், திமுக ஃபேமிலியோட க்ளோஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார், பாஜக மோடியோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். சீமான் அப்படி இல்லை. சீமான் டே ஒன்லேருந்து பாஜகவை எதிர்க்கிறார், கொள்கை ரீதியாகவும் எதிர்க்கிறார், செயல்பாடுகள் அடிப்படையில் எதிர்க்கிறார், வேறு பல விஷயங்களையும் பாஜகவை எதிர்க்கிறார்.
அதனால் வந்து அவங்க 2 பேருக்குள்ளேயே 2 பெரிய முரண்பாடு இருக்குது. அதனால் வந்து சீமானோட அரசியலுக்கு எந்த விதத்துலையும் ரஜினி வந்து உதவி செய்ய மாட்டார். சீமானோட ஏற்றத்துக்கு எந்த விதத்திலும் ரஜினி உதவி செய்ய மாட்டார். ரஜினி விரும்பி தான் சீமான் போய் அவரை சந்திச்சார் சொல்கிறாங்க. அது உண்மையாக கூட இருக்கலாம், அது நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் என்ன தான் பேசினாலும், நீங்கள் எவ்வளோ பேசினாலுமே அவர் அதை கேட்டுன்னு தான் இருப்பாரே தவிர அவருடைய கருத்தை சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் அவர் பேசுவார். நீங்கள் சொல்கிறத அவர் கேட்டுட்டு இருப்பாரே தவிர ரொம்ப கருத்து சொல்ல மாட்டார். நீங்கள் சினிமாவை பற்றி பேசினாலும் சரி, அரசியலை பற்றி பேசினாலும் சரி, சீமான் ஒரு நல்ல பேச்சாளர், அவர் சுவாரஸ்யமாக கூட பேசியிருப்பார். அவர் அதை விரும்பி கூட கேட்டிருப்பார். அதனால் இதுக்கும் அவர் அரசியலுக்கும் எந்த விதமான முடிச்சும் போடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் ரெண்டாவது வந்து இந்த மாதிரி பாஜகவில் இவரை கோத்து விட்டு அந்த மாதிரியான ஒரு தரகர் வேலையை வந்து ரஜினி பார்ப்பாருன்னு எனக்கு தோணலை. அவர் தலையிடவே மாட்டார். அவருக்கு இருக்கிற பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்குது. அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, அவருக்கு குடும்ப ப்ராப்ளம் இருக்குது, பல பிரச்சனைகள், சினிமா கால்ஷீட் இருக்குது, அடுத்த படம் பண்ணணும், பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை தலையிட்டு அவர் வந்து சீமானுக்கும் பாஜகவுக்கும் ஒரு லிங்க் ஏற்படுத்துகிற அளவுக்குலாம் அவர் இறங்குறதுக்கான வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே வெவ்வேறு தளத்தில் இருக்காங்க. அது வந்து இந்துத்துவ ஐடியாலஜி, இது தமிழ் தேசிய ஐடியாலஜி. இது ரெண்டுமே வந்து சீமான் வந்து சப்போஸ் பாஜகவோட போகிற வச்சுக்கோங்களேன், சீமானுக்கு ஏற்கனவே கொஞ்சம் வந்து இருக்கிற மைனாரிட்டி ஓட்டு இல்லை, அது இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறமே காலியாக போகிற சான்ஸ் இருக்குது. அவர் வந்து ரஜினியை பார்த்தாரு, அவர் பாஜகவோட ஏதோ கூட்டணி சேர்ந்து இவர் சிஎம் கேண்டிடேட்டாக ப்ரொபோஸ் பண்ண போகிறாங்கன்னு இந்த வந்திருக்கிற வதந்திகள் இருக்குல்ல, இது ஒன்றே போதும் சீமானுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டு குறையிறதுக்கு. அதுக்கு யாரோ சதி பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். சீமானுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை குறைக்கிறதுக்கான சதியாக கூட தோணுது. ரெண்டாவது வந்து சீமானுக்கு வந்து பாஜக எதிர்ப்போட்டும் போது அந்த எதிர்ப்போட்டுக்கள் மைனாரிட்டி ஓட்டும் அடக்கம் வச்சுக்கோங்க. பாஜகவை எதிர்க்கிறது வெறும் மைனாரிட்டி மட்டுமா பாஜக எதிர்க்கிறாங்க? பல பேர் பாஜக பல காரணங்களுக்காக எதிர்க்கிறாங்க. ஜிஎஸ்டிக்காக எதிர்ப்பாங்க, விலைவாசிக்காக எதிர்ப்பாங்க, வேறு பல விஷயங்களுக்காக எதிர்ப்பாங்க, பல விஷயங்களுக்காக பாஜக எதிர்க்கிறவங்க தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கல்ல சார். ரைட் சார், நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ஆனால் வந்து இப்போ நீங்கள் கொள்கையெல்லாம் சொல்லி இந்த கொள்கை வந்து பொருந்தாதுன்னு சொல்கிறீங்க. பொருந்தாத கொள்கை வந்து தேர்தல் கூட்டணி அமைஞ்ச வரலாறு தமிழ்நாட்டில் நம்ம கடந்த காலத்தில் பல தேர்தலை பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அது வந்து இங்கே பொருந்தமாட்ட ஒரு கேள்வி ஒன்று. ரெண்டாவது, விஜயோட அரசியல் வருகையினால நிச்சயமாக சீமானுக்கு வந்து நெருக்கடி உருவாயிட்டு இருக்குங்கிறது சமீப நாட்கள் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. நிச்சயமாக அவரால் வந்து ஏற்கனவே அரசியல் செஞ்ச பேட்டர்னில் இப்போ இனிமேல் பயணிக்க முடியாதுங்கிற ஒரு யதார்த்தம். அதற்காகவும் இதுக்கான விஷயங்கள் அமையலான்றது ஒன்று, அமையலாம், எதுவும் தெரியல, அமையலாம். ஆனால் இன்னொரு விஷயம், அதே மாதிரி சீமானும் சரி பாஜகவும் சரி திமுக எதிர்ப்பு அரசியலும் தமிழ்நாட்டில் தீவிரமாக செய்கிறாங்கிற பார்க்குறோம். அந்த ஒற்றை புள்ளியில் 2 பேர் இணையத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் இல்லையா? அப்படி அந்த விஷயங்கள் இருக்கலாம் இல்லையா? இல்லை அந்த ஒற்றை புள்ளியில் வந்து இணையத்துக்கான வாய்ப்பு நீங்கள் சொல்கிற மாதிரி சீமானுக்கும் பாஜகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு சாதாரண அரசியல் கட்சிகள்னால் வந்து இணையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து தத்துவார்த்த அடிப்படையில் வந்து செயல்படுற ஒரு கூட்டம். அது ஆக்சுவலாக தமிழ் தேசியம் என்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி வச்சு தான் களமாடிட்டு இருக்காங்க. பிரபாகரன் படத்தை ஸ்டேஜில் வைப்பாங்க சார், பாஜக ஒத்துப்பாங்களா சார்? நாளைக்கு கூட்டணி சேர்ந்தால் பிரபாகரன் படத்தை வைப்பார் சீமான் பின்னாடி, பாஜக ஒத்துக்குமா? இல்லை, இப்போ அந்த இடத்துல தான் என்னென்னா சீமான் அந்த விஷயத்தை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாருன்னா, பிரபாகரன் அரசியல், அந்த ஈழ அரசியலுடைய அதுக்கு துரோகம் செஞ்சவங்க, அதை வீழ்த்தினவங்க காங்கிரஸ், திமுக அப்படின்னு அந்த பிராண்ட் பண்ணுறாரு. அதுவே அதுக்கு எதிராக இவங்களை வந்து பிரபாகரனை பாஜக ஏற்றுக்கலையே. தனித்தமிழ்நாடு கேட்ட பிரபாகரனை பாஜக ஏற்றுக்குதா? பாஜக அவரை வந்து விடுதலை புலிகளை பாஜக எப்படி பார்க்குது? ஏன் அதோட தடையை நீடிச்சுட்டு இருக்காங்க? அவங்கள வந்து எப்படி பார்க்குறாங்க? தீவிரவாதிகளை தானே பார்க்குறாங்க, தேச துரோகிகளை தானே பார்க்குறாங்க. நீங்கள் வந்து சீமான் பார்க்குற பார்வை வேறு, பிரபாகரனை காங்கிரஸ் பார்க்குற பார்வை வேறு, பாஜக பார்க்குற பார்வை வேறு. பாஜக இன்னும் அவங்களை வந்து அவங்க தீவிரவாதிகளை தானே பார்க்குறாங்க. அவங்க மேலே உள்ள தடையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாது. வெளியில் பேசுகிறது என்ன, இப்போ புலிகள் தீவிரவாதிகள், அவங்க தனித்தமிழ்நாடு கேட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு பாஜகவுக்கு ஒத்துக்காத ஒரு விஷயம். நாளைக்கு சீமானும் பாஜகவும் சேர்ந்தா பின்னாடி மேடையில் வந்து பிரபாகரன் இருந்தால் அதில் பேசுவாங்க, பாஜக வந்து பேசுவாங்களா அந்த மேடையில்? சார், இப்போ மதச்சார்பு கொண்ட கட்சி பாஜக, மதச்சார்புங்கிறது எதிர்ப்பு திமுக. இவங்க 2 பேரும் கடந்த காலத்துல ஒரு குறைந்தபட்ச வச்சாங்க. இப்ப இதுக்கும் வாஜ்பாய் காலத்து பாஜக இந்த மாதிரி மோடி மாதிரி தீவிர மக்களை பிளக்கிற மதவெறி அரசியல்லாம் வெறுப்பு பேச்சுகள்லாம் இப்போ கிடையாது அவ்வளவா. ரைட் சார், நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் சார். அதாவது அன்னைக்கு அந்த மாதிரியான கூட்டணி உருவாச்சு. இப்போ 26 எலெக்ஷன் அப்படிங்கிறது பிரபாகரனுக்கான எலெக்ஷனோ இல்லை ஈழம் சம்பந்தமான எலெக்ஷனோ அது கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன். ஆட்சியில் இருக்க திமுகவை நீடிக்கணுமா அதை அகற்றணுமாங்கிற டாபிக். அப்போ அதன் அடிப்படையில் சில விஷயங்கள் நடக்கலாம் இல்லையா? இருங்க, அப்படியே நீங்க சொல்ற மாதிரி பாஜக என்ற கொல்லிக்கட்டையை வச்சு சீமான் தலையை சொரிஞ்சிட்டாரு வச்சுக்கோங்க. அதோட விளைவு என்னவா இருக்குன்னா பாஜக சீமான் பாஜக கூட்டணி வெற்றி பெறாது. எதிர்ப்பக்கம் வந்து எதிர்கட்சிகள்லேயே அதிமுக, தாவேக ஒரு கூட்டணி அமையும் அங்கே. அப்போ அந்த 2 கூட்டணி வரும்போது திமுகவுக்கு எதிராக 2 பலமான கூட்டணி இருக்கும்போது
2 பக்கமும் ஓட்டு பிரியும் போது திமுகவுக்கு அப்போ அட்வான்டேஜ். சீமான் பாஜக கூட்டணி வெற்றி பெறாது சார். வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஒன்று சீமானுக்கு போகிற ஆன்டி பிஜேபி ஓட்டு போகாது. சீமானுக்கு கொஞ்சம் போயிட்டு இருக்கிற மைனாரிட்டி ஓட்டும் போகாது. அதே மாதிரி சீமான் தம்பிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பாஜகனாலே வேப்பங்காய் தான். அவங்களோட எண்ண ஓட்டம் அப்படி தான் இருக்குது. அவங்க போட மாட்டாங்க. அவங்க வந்து பாஜக மதவெறி அரசியல்லாம் எதிர்ப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக எனக்கு ஒரு சந்தேகம் இங்கே, அதாவது சீமானோட அரசியல் எதை மையமாக வச்சிருக்கு அப்படிங்கிறது, திமுக எதிர்ப்பா அல்லது மதவாத பாஜக எதிர்ப்பா, எது அவரோட பிரதான அரசியல்? அதாவது வந்து எரியிற கொள்ளியிலேருந்து கொதிக்கிற எண்ணெயில் குதிக்க முடியாது. ரெண்டும் ஒன்று தான் கிட்டத்தட்ட. திமுக எதிர்ப்பு, திமுகவும் பாஜக ஒன்றுங்கிறீங்களா? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் அது அப்படிதான் சார். அவர் திமுகவை திராவிட அரசியல் எதிர்க்கிறார் சார். ஆனா அவர் இந்துத்துவ அரசியல் எதிர்க்கிறாரு. ஓகே சார். இதை எதிர்க்கிறதுக்காக அதில் போய் அவர் சேர முடியாது. அவருக்கு வந்து அவருக்கு வந்து எரியிற எண்ணெய் ஒன்று தான், கொதிக்கிற எண்ணெய் ஒன்று தான், எரியிற நெருப்பு ஒன்று தான். ரெண்டுத்துலேயும் அவர் போக முடியாது. ரெண்டுமே அவருக்கு எதிரான விஷயங்கள் சார். இதே சீமான் தான் மகாராஷ்டிராவில் தமிழரா பாஜக கேண்டிடேட் ஒருத்தர் நிறுத்தப்பட்டார், தமிழ்ச்செல்வன் நினைக்கிறேன், அவர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் நினைக்கிறேன். அவருக்காக இவர் போய் பிரச்சாரம் பண்ணவர். அதாவது தனிப்பட்டு தமிழ்ச்செல்வன், அவர் நான் தமிழனா பார்க்குறேன், அவரை பாஜக ஆதரியாக காங்கிரஸ் ஆதரியாக பார்க்கல அப்படின்ற மாதிரி தன்னோட நிலைப்பாடை மாற்றிட்டு அங்கே போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தவர் தான் அவர். சரிங்களா சார்? இல்லை, ஆனால் கூட்டணி சேர்ந்து இவரை ப்ரொஜெக்ட் பண்ணால் பாஜக சீமானுக்கு அது வீழ்ச்சியாக தான் அமையும் தவிர அவருக்கு வந்து அட்வான்டேஜா அது போகாது. பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா ஓகே. இந்த கூட்டணி வாய்ப்பு இல்லைன்றது உங்களோட கூட்டணி வாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிறது அவரே என்ன சொல்றாரு, எனக்கு காவி பொருந்தாது, எனக்கு காவி வந்து பிடிக்காதுன்னு தானே சொல்றாரு. நேற்றைக்கு வரைக்கும் யாரடா சங்கின்னு சொல்றீங்க, சங்கின்னு சொன்னா வந்து நான் செருப்பு எடுத்து காட்டினார் ஒரு மேடையில், நீங்க பார்த்துருப்பீங்க கடந்த காலத்துல. ஆனா இன்னைக்கு சங்கினா வந்து நண்பர், சக தோழன்னு சொல்லி ஒரு விளக்கம் ஸ்டாண்டு மாறுது. அதாவது அரசியலை பொறுத்தவரை எப்பவுமே நிரந்தர பேச்சுங்கிறது யார்ட்டும் இல்லைங்கிறது நம்ம நீண்ட காலமாக பார்த்துருக்கோம். கரெக்ட். சீமான் மட்டும் விதி விலக்கானு கேட்குறேன். இல்லை, நான் சொல்கிறேன், சீமான் இதெல்லாம் பேசலாமே தவிர சீமானும் பாஜகவும் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. நீங்கள் அதிமுகவும் தேவைக்காகவும் சேருமா சொல்லுங்கள், அது கூட. ஈவன் வந்து சீமானும் அதிமுகவும் சேருமா சொல்லுங்கள், அதுவே கூட கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா திராவிடம் அந்த தமிழ் தேசியம். அதனால் வந்து சீமானுக்கு வந்து ஒரு சரியான கூட்டணிக்கான ஒரு கட்சி வந்து தாவேக்காவாக தான் இருந்தது. அது தாவேக்கா தனியாக அவங்க பெரியார் ரூட் எடுத்துட்டாங்க. திராவிடம் தமிழ் தேசியம் 2 கண்கள்றாங்க. அதனால் இவருக்கான ஒரு கூட்டணி கட்சியே இங்கே இல்லை. பாஜகவும் இவருக்கு ஒத்து வராது. இது எது கூட சேர்ந்தாலுமே இவரோட ஓட் பேங்க் போயிடும். இவரோட ஓட் பேங்க் அடிவாங்கும். ஏற்கனவே விஜய் வந்ததுனால விஜய் ரசிகர்கள்லாம் இவரை விட்டு போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அப்புறம் இவர் பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தாருன்னா பாஜக எதிர்ப்பு ஓட்டும் போயிடும், மைனாரிட்டி ஓட்டும் போயிடும். இவருடைய சொந்த தம்பிகள் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அவனும் வந்து என்னடா பாஜகவில் சேர்ந்தாருன்னு அவங்களும் விலகி போயிடுவாங்க. இப்போ ஏற்கனவே விஜய் வந்ததுனாலே இவருக்கு பெரிய பாதிப்பு வந்திருக்கு. இவருடைய ஆட்கள் நிறைய பேர் வந்து பல மாவட்டங்களில் விலகி போயிட்டுருக்காங்க. தலைவர்கள் ரேஞ்சில், மாவட்ட தலைவர் ரேஞ்சில் விலகி போயிட்டுருக்காங்க. எல்லாமே எங்கே போவாங்க? விஜய்கிட்ட தான் போவாங்க ஆக்சுவலாக. அவங்க இத்தனை நாள் இவர் கூட தான் இருந்தாங்க. இப்போ அங்கே போயிட்டுருக்காங்க. இப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது இவரோட ஓட் பேங்க் வந்து வரப்போகிற எலெக்ஷனில் 8% குறையுமா கூடுமான்றதுலாம் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த சூழலை இவர் போய் இன்னும் பாஜகவோட சேர்ந்தாருன்னா இவர் இன்னும் பின்னடைவை சந்திப்பார். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆன்டி பிஜேபின்றது ஒரு பெரிய ஓட் பேங்க் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த ஓட் பேங்கை வந்து அந்த ஓட் பேங்கில் கொஞ்சம் இவர் எடுத்துட்டு இருக்கார். அந்த கொஞ்சமும் இவருக்கு போயிடும் ஆக்சுவலாக வந்து. அப்போது தமிழ் தேசியம் பேசுகிற தம்பிகளும் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. விஜய் ரசிகர்களும் பின்னாடி போயிடுவாங்க, அவங்களும் விஜயோட போயிடுவாங்க. அப்படின்ற போது இவர் வந்து இவரோட ஓட் பேங்க் கடுமையாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, அதிமுக கூட்டணி வச்சா அவருக்கு எப்படிலாம் வாக்குகள் போகும், பாஜக கூட்டணி வச்சா அவர் எப்படிலாம் அவரோட வாக்குகள்லாம் பிரிஞ்சு போகுன்றது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போதைக்கு வரையும் அவர் யாரோடையும் கூட்டணி வைக்காமலே அவரோட கட்சி கரைஞ்சு போகுது அப்படிங்கிறத கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். கட்சி நிர்வாகி வந்ததுனால தான் அது போகுது. ஆமாம், அது வந்ததுனால போகுது. எல்லா கட்சிகளுமே அது நடக்குது. சீமான் கட்சியில் பெரிய அளவில் நடக்குதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ அப்படி இருக்கும்போது இது கூட்டணி வச்சாலும் போகிறாங்க, வைக்காமல் இருந்தாலும் போகிறாங்க அப்படின்னா அப்புறம் சீமான் என்ன தான் முடிவெடுக்க போகிறார் 26 எலெக்ஷனுக்கு? சீமான் வந்து தனியாக தான் அவர் ஃபைட் பண்ணணும். அவருடைய கிவன் இஸ் பொசிஷன், இப்போ அவரோட பொசிஷனில் அவருடைய அரசியல் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அவர் தனியாக தான் போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். தாவேக்காவோட அவருக்கு அடுத்த 10-15 மாதத்தில் ஏதாவது ஒரு 12 மாதத்தில் ஏதாவது ஒரு சமாதானம் ஏற்படுமா அப்படின்னா ஏற்பட்டால் அது வேறு விஷயம். அப்படி ஏற்படலை வச்சுக்கோங்க, அவர் தனியாக போக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கார். அது பாஜகவோ இல்லை தாவேக்கா கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் பெரியார் படத்தை என்றைக்கு வந்து போட்டாரோ, கட் அவுட் வச்சாரோ விஜய், அன்றைக்கே வந்து சீமானுக்கும் அவருக்குமான உறவு, அரசியல் உறவு கிடையாதுன்றது முடிஞ்சு போச்சு ஆக்சுவலாக. அதனால் வந்து இங்கே பாயிண்ட் என்னென்னா அவருக்கு ஏற்ற கட்சிகள் இங்கே இல்லை. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு போகிறத வந்து அந்த இப்போ ஏன் விஜய் கட்சிக்கு போகிறாங்க அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு என்னென்னா அவருடைய நடவடிக்கைகள், அவர் கட்சிக்காரங்களை டீல் பண்ணுற விஷயங்கள். நான் தான் இருந்தால் இல்லாட்டி போ, நான் தான் கட்சி அப்படின்னு பேசுகிறாரு. அப்புறம் அந்த கட்சியில் இருக்கிறவங்களே வந்து
பல வருஷ காலமாக 4 எலெக்ஷன் பார்த்துட்டாங்க, பல கை காசு செலவழிச்சு அங்கே வேலை செய்கிறாங்க. அவங்களால வந்து ஒரு அதிகாரத்துக்கு வர முடியல. லோக்கலில் ஒரு கார்பரேஷனோ இல்லை பஞ்சாயத்தோ தலைவரோ ஏதோ சம்திங் எதாவது பேரூராட்சி உள்ளாட்சி நகராட்சி ஏதோ இடத்துல வரணும், எங்கேயுமே வர முடியல. எவ்வளவு காலம் தான் நீங்கள் போராடுவீங்க அதிகாரத்தில்? அவங்களுக்கு பணம் வேண்டாமா? கை காசு செலவழிச்சு சீமானோட ஹோட்டல் பில்லே கிளியர் பண்ண முடியலன்னு சேலத்தில் இருக்கிற மாவட்ட செயலாளர் சொல்கிறார். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிகாரம் தேவைப்படுது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து தனித்து போட்டின்ற ஒரு லைன்லேயே போகிறீங்க. நீங்கள் பாஜகவோட சேர்ந்தாலும் உங்களுக்கு ஓட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தனித்து போட்டின்னு போகிறீங்க. அப்படி போகும்போது அப்படி நீங்கள் எவ்வளோ தூரம் மறுபடியும் ஓட்டை விஜய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு தெரியாது. அப்போ அங்கே இருக்கிறவன் என்ன பண்ணுறான், வேறு நம்பிக்கை இல்லாத வந்து விஜயோட பார்ட்டிக்கு போகிறான். அவர் எப்படி எலெக்ஷனில் நிற்பார், அவருக்கு கொஞ்சம் நம்மளை மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த கட்சியில் அனுபவம் இருந்ததுனால அங்கே போனால் கொஞ்சம் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்க போகிறாங்க. ஆனால் அதே சமயம் வந்து சீமானை பொறுத்த மட்டும் அவருக்கான ஒரு சரியான கூட்டணி வைக்கிற கட்சிகள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை. அது வந்து பாஜகவோட அவர் வச்சார் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாஜகவோட வச்சார்னா சீமானுடைய அரசியல் வந்து அதோட ஒரு பிளாக்கை சந்திக்கும், ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை சந்திக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து. ஓகே, இப்போதைக்கு வந்து அரசியலில் சீமானுக்கான கூட்டணி அப்படிங்கிறது வந்து மிஞ்சி போனால் வந்து தாவேக்கா மட்டும்தான், அதை தாண்டி வேறு எதுவும் வாய்ப்பு இல்லை. அந்த தாவேக்காவும் இப்போ அது பிளாக் ஆகிருக்கு, அது சரியாக உறவு இல்லாதனால அதுவும் அந்த வாய்ப்பு இல்லாதனால அவர் எடுத்துக்கொண்ட அரசியலுக்கு அந்த தனித்து போகிறது தான் ஒரே விஷயம். அந்த தனித்து போகிறதுல ஒரு மெதுவாக தான் போவார், ஸ்லோவாக தான் போவார். ஆனால் நல்லா போய் இந்த ரோடில் தடைக்கு ஒரு தடையாக ஒரு ஹர்டிலாக வந்துட்டார் விஜய். இப்போ இதை தாண்டி அவர் எப்படி போப்பாருன்னு தான் பாயிண்ட். அதனால தான் விஜயை போட்டு அடி அடிக்கிறாங்க சீமான் ஆளுங்கள்லாம். விஜய் ஏன் போட்டு கண்ணாமூச்சி பார்க்குறாங்க? ஓகே சார், இப்போ சார் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியில் எதற்காக ரஜினியிடம் உட்காந்து அவர் அரசியல் பேசணும்? என்ன சொல்லல அவருக்கு அந்த நெருக்கடி என்ன உருவாச்சு? இல்லை, அவருக்கு என்னென்னா அது ஒரு தலைப்பு செய்தியை பிடிக்கிறதா, வேற ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி நெகட்டிவாக போயிட்டு இல்லை. இன்றைக்கு இருக்க எல்லா செய்தியும் அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு நாள் அதிகபட்சம் தாண்டி இல்லை. இதை பற்றி விவாதம் வந்துட்டே தானே இருக்கு. இதை பற்றி கவர் ஸ்டோரி வருது, சேனலில் விவாதம் வருது, எல்லாம் போயிட்டு தான். இப்போ இதை சார்ந்து அவர் நேற்று ஒரு விஷயம் பேசினா நம்ம இன்னைக்கு பேசுகிறோம். அவர் ரஜினி கம்பேர் பண்ணி பேசாமல் இருந்தால் நம்ம அதை பேச மாட்டோம்னு இல்லை. நான் என்ன சொல்கிறேன், அவர் ஒரு சூப்பர் ஸ்டார் சார். அவர் வந்து அரசியலுக்கு வரதா இருந்து வராமல் வித்ரா பண்ணவர். அவர் பாஜகவுக்கு வேண்டியவர், அவர் திமுகவுக்கும் வேண்டியவராக இருக்கார். ஸோ அவர் வந்து அவரே விரும்பி இவரை கூப்பிடுறாரு. அப்போ இவர் போய் பார்க்குறாரு, பல விதமான அரசியல் பேசுகிறாரு. அதுலேருந்து வர விஷயங்கள் தான் வந்து அது உண்மையா இல்லையா, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமான்ற சந்தேகத்தை உருவாக்குது. பாஜகவோட நெருக்கமாக போகிறது, இல்லை கூட்டணி வைக்கிறது, இல்லை இவர் சிஎம் கேண்டிடேட்டாக போட்டு பாஜக கூட்டணி கட்டுறது, கூட்டணி அமைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் சந்திப்புக்கு அப்புறம் வருது. ஆனால் இதெல்லாம் உண்மையிலேயே பேசப்பட்டதான்னா நிச்சயமாக வந்து எனக்கு ரொம்ப ஹைலி டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நிச்சயமாக ரஜினி இதெல்லாம் பேசக்கூடியவரில்ல. நீங்கள் பேசினா அவர் கேட்டுப்பாரே தவிர, எப்பாவது 1-2 கருத்தை அவர் சொல்லுவாரே தவிர, இந்த மாதிரியான ஒரு அட்வைஸ்லாம் அவருக்கு கொடுத்து நீங்கள் இது மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும், உங்களுக்கு நான் பாஜக சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் எடுத்துக்கக்கூடிய ஆளே கிடையாது. ஓகே, அப்போனா என்ன விஷயத்துக்காக சந்திச்சு, என்ன விஷயத்த சாதாரணமான சந்திப்பு அவ்வளோதான். அதை நம்ம வந்து சீமானுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு சூழல் இருக்கிறப்போ அவர் போய் சந்திச்சிருக்காரு. விஜயோட சண்டை போட்டுருந்தாரு. விஜயோட சண்டை போட்டுருக்கும் போது அங்கே போய் அவரை சந்திக்கிறாரு. இப்போ நேற்று சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுலேருந்து விஜயை கடுப்பேற்ற ஒரு பேச்சை அவர் பேசியிருக்காரு பார்க்குறோம் நம்ம. ஸோ அது வந்து ஒரு சாதாரண கட்டசி கால், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒரு பெரிய விஷயங்கள். அப்போ அவர் வந்து நாங்கள் பேசிட்டோம், ரொம்ப நேரம் பேசிட்டோம், நிறைய அரசியல் பேசிக்கிட்டோம். நிறைய பேசலாம் சார், அரசியல் பேசலாம், எல்லாம் பேசலாம். பட் இவரோட அரசியலுக்கு அது எந்த விதத்துலையும் உதவாது. ஓகே, இல்லை, அதாவது என்னன்னா நாங்கள் பேசணும் செஞ்சோம், அதை நான் சொல்ல மாட்டேன், அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்றது மூலமா அது என்ன சொல்லவே தேவையில்லை. ரஜினி பற்றி நல்லாவே தெரியும் அவர் என்ன பேசியிருப்பாரு. அவர் எந்த விதத்துலையும் கமிட் பண்ணிக்கவே மாட்டார். இவரோட அரசியலுக்கு ரஜினி எந்த விதத்துலையும் உதவவும் மாட்டார். அந்த சந்திப்பு அவ்வளோதான், ஒரு பொழுதுபோக்காக பேசிட்டு வந்தாங்க, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். சப்போஸ் அன்றைக்கி அந்த பேச்சில் ஏதாவது பாஜக பற்றி ஒரு காங்கிரீட்டாக நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீனா நண்பன் தோழாலாம் சொன்னார். அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா நேற்றே வந்து எனக்கு காவி பிடிக்காது, எனக்கு பொருந்தாதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் அவர். காவின்றது பாஜகவை குறிக்கிறது தானே, சங்கு பரிவாரை குறிக்கிறது தானே ஒரு சொல்லு. அதனால அது நேற்று சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. காவிங்கிறது ஒரு தனிப்பட்ட கட்சிக்கு மட்டும் உரியதான விஷயம் இல்லை. பாஜகவை குறிப்பிடுறதுக்கு காவின்னு தானே குறிப்பிடுறாங்க நம்ம. அதனால வந்து அது காவினாலே அது பாஜகவை குறிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். நம்ம சங்கு பரிவாரை குறிக்கிறதா இல்லை, அது பாஜக கொடுக்குற விளக்கம் என்னன்னா, காவினா அது எங்கள் கட்சி மட்டும் குறிக்கக்கூடிய விஷயம் இல்லைன்னு பாஜக தரப்பு விளக்கம் கொடுக்குறாங்களே. இல்லை, அதான் அவங்க சொல்கிறாங்க சார். பட் பொதுவாக வந்து பொதுவெளியில் வந்து நம்ம பாஜகவோ இல்லை அந்த ஆர்எஸ்எஸ் குடும்பத்தை வந்து நம்ம ஒரு காவின்னு தானே சொல்கிறாங்க எல்லாருமே. காவி கூட்டம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, காவி கும்பல் அது மாதிரி சொல்கிறாங்கல்ல. ஸோ அதை தான் அவர் சொல்கிறாரு. இந்த காவி வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம், எனக்கு பொருந்தாத ஒரு விஷயம்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவர் முந்தானத்து வந்து ரஜினி கூட பேசும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ரப்போசல் இருந்ததுன்னா அதை அவர் சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதனால் அது ஒரு பொழுதுபோக்கு பேச்சு. அவங்க கூப்பிட்டாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, வந்தாங்க, அவ்வளோதான். இது சீமான அரசியலுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இல்லை சார்,
நாம் தமிழர் கட்சி சீமான் அவருடைய அடுத்த கட்ட அரசியல் பயணம் எதுவாக இருக்குது, என்ன தேர்வாக இருக்குது, எப்படி பயணிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். மிக்க நன்றி.